வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கனடாவில் வந்து அடிக்கடி பிடி டே அப்படின்னு சொல்லி லீவ் விட்டுருவாங்க. திடீர்னு நமக்கே தெரியாது. ஸ்கூல் கேலண்டர் எடுத்து பார்த்தா பிடி டேன்னு ஒரு நாள் லீவ் இருக்கும். என்னடா பிடி டே அப்படின்னா, அந்த ஸ்டாஃப்க்கெல்லாம் ப்ரொஃபஷ்னல் அண்ட் டெவலப்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்க்கு ஒரு நாள் லீவ் கொடுத்துட்டு அந்த டேயில் நம்மளை வந்து நம்ம பசங்களுக்கு வந்து லீவ் இருக்கும். ஸோ இப்போ தான் ஈஸ்டருக்கு வந்து ஒரு 4 days லீவ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா April 4th வந்து பிடி டே. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஈஷ் வந்து அவனோட ஃப்ரெண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அந்த பிளேஸ்லேயே வந்து ஒரு கேம்ப், அதாவது ஃபுல் டே கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளேஸ் பேர் வந்து மேம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இவங்க ஒரிஜினலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுக்குறவங்க. பட் ஆனால் என்னென்னா அவங்களே வந்து இந்த டே கேர் இந்த மாதிரியெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கேம்ப் சேர்த்துருக்கேன் இந்த தடவை. ஏன்னா போன தடவை ஹச்ஆர்எம்மில் தான் விட்டேன். உங்களுக்கே தெரியும், ஸ்ப்ரிங் வந்து ஹச்ஆர்எம்மில் தான் விட்டேன். ஹச்ஆர்எம்மில் ஓகே, நல்லா தான் என்கேஜ் பண்ணாங்க. இந்த தடவை மேம்பேக் விட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது மேம்பேக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம். அதுக்காக தான் இன்றைக்கி விட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் டே எப்படி ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காரு. நான் வந்து அவருக்கு பேக் பண்ணிகிட்ருக்கேன். கேம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் இருக்குது. அதனால் ஸ்விம் ட்ரெஸ்ஸு, வெளில கூட்டிகிட்டு போனால் விளையாடுறதுக்கு ரெயின் பேண்ட்டு, ஸ்விம் பண்ணிவிட்டு மாற்றிக்கிறதுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு எல்லாமே வச்சு ஒரு ஜிப்லாக்ல வந்து வச்சுட்டேன். அப்புறம் ஒரு டவல் வச்சுருக்கேன். அங்கேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க, இருந்தாலும் நான் வந்து ஒரு டவல் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் பேக்கில் வச்சுட்டு அப்புறம் ஸ்நாக்கு, லஞ்ச் வைக்கணும். 2 ஸ்நாக்கு, ஒரு லஞ்ச். ஸோ இதான் ஸ்நாக் பாக்ஸு. ஆக்சுவலாக 2 ஸ்நாக் கொடுக்கணும். ஏன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இருப்பாங்க. இதுதான் ஸ்நாக் பாக்ஸ், ஒன் ஆஃப் த ஸ்நாக் பாக்ஸ். ஸோ இதான் லஞ்ச் பாக்ஸ் அவனுக்கு. ஸோ 1 லஞ்ச் 2 ஸ்நாக்கு. ஸ்கூலில் வாங்கின பிளானட் பாக்ஸு. இது நல்ல ஹேண்டியாக இருக்குது. மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து நிறைய யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் அதிகமாக யூஸ் பண்ணல, பட் நெக்ஸ்ட் இயர் வந்து நிறைய யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு கேம்புக்கு வந்து பிளானட் பாக்ஸ் தான். ஈவினிங் வருவான் அண்ணா. நீ தூங்கி இருந்துச்சுன்னா அண்ணா வந்துடுவான். அண்ணா கேம்ப் போகிறான், நீ போய் உட்காரு. வேண்டாம் அண்ணா, போயிட்டு வரட்டும். வேண்டாம், ஈவினிங் வருவான் அண்ணா. நீ தூங்கி இருந்துச்சுன்னா அண்ணா வந்துடுவான். பாய் அண்ணா. பாய் சொல்லு தம்பிக்கு, பாய் சொல்லு. இங்கே பாரு தம்பிக்கு, இங்கே நின்று பாய் சொல்லு. ஓகே, போ. Are you excited? நான் சொன்னல அது வெயிட்டாக இருக்கும், டேடி எடுத்துக்கிற சொன்னால. யாரோ வீடு ஷிஃப்ட் பண்ணுறாங்க போல் இருக்கு. இந்த மாதிரி வீடு ஷிஃப்ட் பண்ணால் லிஃப்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்டை போட்டு விட்ருவாங்க. Keep on going. What keep on going? Just keep on the video. Don't look at video now. ஸோ நேற்று வரைக்கும் ஸ்ப்ரிங் லைக் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ரெயின்ஃபால் வார்னிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாவே ஸ்னோ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து மார்னிங் விட்டுட்டு இப்போ பிக் பண்ணிவிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதெல்லாம் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 5 o'clock.
பாருங்கள் கோலா ஹார்பர் பிளேஸில் மேம்பேக் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அதுதான் இன் சர்வீஸ் டே கேம்ப், சம்மர் கேம்ப், மார்ச் பிரேக் கேம்ப். இதில் தான் வந்து இன்றைக்கி போகிறான். போய் விட்டு அடுத்த செகண்ட் தான் நிறைய டாய்ஸ் இருந்துச்சு. டாய்ஸில் போய் ஐக்கியம் ஆகிட்டான். எல்லாம் நிறைய பசங்க இருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஓரளவு லைக் ஒரு 50 கிட்ஸை அகாமடேட் பண்ணுறல ஒரு ரூமு மேலே. ஆக்சுவலாக கோலா ஹார்பர் பிளேஸில் ஃபஸ்ட் ஃப்ளோரில், இங்கே செகண்ட் ஃப்ளோர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம் இன்றைக்கி அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது என்னென்னு பார்ப்போம். பூல் ஆக்சஸ்லாம் வந்து கொடுப்பாங்க, எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ பார்ப்போம். ஸோ இந்த லைப்ரரிக்குள்ளே தான் இந்த கோலா ஹார்பர் பிளேஸும் இருக்குது. நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம்ல. உள்ளேயே பூல் இருக்குது. இது ஒரு கம்யூனிட்டி சென்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து மெம்பர்ஷிப் இருக்கும். இங்கே மெம்பர்ஷிப் வந்து ஐ திங்க் அரவுண்ட் $90 to $100 அந்த ரேஞ்சில் வரும் ஃபேமிலிக்கு. இண்டிவிஜுவல்னால் அந்த ப்ரைஸ் வேறு. ஒரு ஃபேமிலிக்கு $100 அரவுண்ட் வரும். பூல் இருக்கும், உங்களுக்கு ஜிம் இருக்கும், எல்லா ஆக்சஸும் இருக்கும். நானுமே இந்த சம்மருக்கு வந்து எடுக்கலாம், ஏன்னா பூல் ஆக்சஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சம்மருக்கு இதோட மெம்பர்ஷிப் எடுக்கலான்னு இருக்கேன். சம்மருக்கு நான் இது உள்ளே போகும்போது ஃபுல்லாக டீட்டெயில் வாக் த்ரூ பண்ணுறேன், என்ன இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நம்ம மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு வேலையாக அவர் வந்து இந்த மேம்பேக்கில் விட்டுட்டு நம்ம கிளம்புறோம். மேம்பேக்கில் இருக்கார். ஸோ இன்னைக்கு ஹோல் டே கேம்ப்பு. ஸோ பார்த்துட்டு வரட்டும். ஸோ இவர் உட்காந்து விளையாண்டுட்ருக்காரு. எல்லாத்தையும் அவரை சுற்றி உருட்டி போட்டுட்டு உட்காந்து விளையாண்டுட்ருக்காரு. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் பக்கத்துலேயே கீழே பெட்டை போட்டு படுத்துட்டேன் நான் அவர்கிட்ட. அவங்க உள்ள ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியே செம்மையாக காற்றடிக்குது, குளிருது. அதனால் ஸ்க்ரீனெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு அப்படியே படுத்திருக்கேன். சீசனல் ஃபீவராக என்னன்னு தெரியல. ஃபீவரு, தலைவலி, கோல்டு எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. ஸ்னோ நல்லா ஹெவியாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் ஷவல் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம போய் பிக் பண்ணிட்டு வருவோம். இந்த ப்ளே ஏரியா ரொம்ப பிடிக்கும். இந்த கோலா ஹார்பர் பிளேஸில் நல்லா கீழே வந்து அடிப்படாமல் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக வச்சு இதில் வந்து விளையாட விடுவோம் அடிக்கடி. ஸோ இது வந்து க்ளோஸ்டு ப்ளே ஏரியா. க்ளோஸ்னால் நீங்கள் கேட் வச்சு மூடிட்டு பசங்களை ஜாலியாக விளையாட விடலாம். டிராஃபிக் எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஷோ த சர்ப்ரைசஸ் ஹியர். வாட் யூ ஹேவ்? I have fruit. How was your day? Good. Come in the middle. Come in the middle and tell what are all the thing you did today? Well, we played Dragon Tail. Dragon Tail? It's like you just like somebody in the middle swings like something, and then like you have to jump. If you if you get like hit, you're out. Okay. So did you enjoy it? You Yes. like this camp or the other one you had in Cola Harbor? I like the other one. Cola Harbor one? Yes, we almost spend the whole time like doing martial arts. Martial arts? Yeah. You liked it? Yeah, like we had to answer questions, Okay. and then if we did it, like we get a prize. I did like free like 2 ones, but like That's not martial arts. Asking question and answer is not martial arts. come on, bro. Can I just come Okay. on? Okay. Okay. Do we have to say okay? Okay. Good. Shall we go home? Okay. We'll Wait, go to no. your school. We're going to school right Yeah. We'll go to your school. We'll go to the book fair and then we'll go home. Okay? now. Okay. So right now we're going to school. Yep. We are going to school. Ishipo, where are we right now? School For what? for the book fair. Really? What do you want to buy in the book fair? A book and a pencil and a bookmark. ஓகே. ஸோ இவங்க ஸ்கூலில் வந்து இந்த புக் ஃபேர் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அந்த புக் ஃபேரில் வந்து இவங்க வந்து ஏதோ வாங்கணும்னு சொன்னால் இது மாதிரி அப்பப்போ புக் ஃபேர் வச்சு ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபண்ட் ரைஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, காலையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று பண்ணுறாங்கல்ல, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பல்காக வாங்கிட்டு ஓரளவு கொஞ்சம் காசு வச்சு விற்றுட்டு அதுக்கப்புறம் அதை பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிடுவாங்க. ஒரே அடம், எனக்கு வந்து ஏதாவது வாங்கி கொடு, ஒரு புக்கு ஒரு இது ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னா.
சரி ஓகே போய் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். இன்றைக்கி உங்கள் ஸ்கூலில் போய் புக் ஃபேர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் அடுத்த வேலை. போய் டோர் ஓப்பன் பண்ண. ஹாய் சொல்லு. She was there, I saw it. You know reading? Yes. Okay, tell me. Can you explain? I'll show it to Amma, okay? Brown mouse plays a trick. Mm-hmm. Ishwar likes to play with his brother. Yes. Okay, he likes to play with. Yeah, there. Okay. எங்கே காணோம்? பேர் மட்டும்தான் இருக்கு. இட்ஸ் இன்சைட். Yeah, it's here. Oh, so the color is brown. Okay. What is that? It's a bear. Again. ஓகே. புக் ஃபேர் முடிச்சுட்டு இவங்க கிளாஸ்லேயும் வந்து இவங்கெல்லாம் என்ன லேர்ன் பண்ணாங்கன்னு ஒரு டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தாச்சு. வீட்டுக்கும் நிறைய ஃபோல்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் என்னென்ன எழுதியிருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டில் போயிட்டு அப்படியே ஒய்ஃப்டே காமிச்சிட்டு அவங்களையும் பார்க்க சொல்லலாம். ஸோ இப்போது நாங்கள் ஸ்கூல்லேருந்து கிளம்புறோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னு வைக்காமல் பசங்க என்ன படித்தாங்க அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறது இருக்குல்ல, இட்ஸ் வெரி குட். அதுதான் எனக்கு இவங்க ஸ்கூலில் பிடிக்குது. மற்ற ஸ்கூல்லாம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் பசங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு முடிப்பாங்க. இவங்க ஸ்கூலில் இன்னோவேட்டிவாக என்ன வந்து என்ன பண்ணுறாங்க கிளாஸில் அப்படின்னு பண்ணி காமிக்க சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் வெரி குட். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அவங்க டிசைட் பண்ணுறது தான். ஸோ இது வந்து ஒரு உங்களுக்கும் புரியும், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே வாங்க அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். என்ன இஷ்யூ வாங்கிட்டு வந்த புக் ஃபேர்லேருந்து? I bought a lot of stuff. காட்டுங்க. And I got some stuff from camp. காட்டுங்க என்னென்ன வாங்கினீங்கன்னு. அதுக்குள்ளே இங்கே ஒருத்தர் வராரு பார்க்கறதுக்கு. So this is what I got at camp. 3 Pop-It keychains. ஒரு கொஷின் ஏதோ கேட்டாங்களாம், அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணதுக்கு கிஃப்டாக இந்த 3 பாப்பிட் கீ செயின் வந்து கொடுத்துருக்காங்க. டேய் வெயிட் பண்ணுறா. ஸோ இது அப்புறம் என்ன வாங்கினீங்கம்மா? At the book fair I got a bookmark. And I got this for Mummy. And I got another one for Daddy. And this is supposed to be a glow pencil but it didn't glow. ஸோ ஒரு பென் வந்து வாங்கியிருக்காரு, இந்த கேமிங் போட்ட மாதிரி. It was supposed to go but it didn't. And ஸோ இந்த புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூட்டு போட்டு சாவியோடு இருக்குது, பூட்டு சாவியோடு இருக்க ஒரு 2 புக் வந்து வாங்கியிருக்காரு. ஒன்று டேடிக்கா ஒன்று மம்மிக்கா. And this one is like another bookmark. Stop taking my Pop-It. ஸோ இது வந்து புக் மார்க்கு. புக்கில் படிக்கும்போது அந்த பேஜ்லலாம் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ண இல்லை என்ன பேஜில் படிக்கிறோன்னு மார்க் பண்ணி வைக்கிறதுக்கு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி புக் மார்க்கு இப்போ தான் ரீசெண்டாக அவருக்கு கொடுத்தது. பட் இது இந்த மாதிரி பொம்மைலாம் போட்டு இருக்கவும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்காரு. அப்புறம் And there's a eraser. இட் சேஸ் கேம் ஓவர். ஸோ எரேசர் ஒன்று வாங்கியிருக்காரு. அப்புறம் ஒரு புக் வாங்கியிருக்காரு. ஸோ பாப்பிட் புக் மாதிரி உள்ளார வந்து இதுக்கான கேம்ஸ் எல்லாம் இருக்கும். குவிஸ் கேம்ஸ் மாதிரி தான். இது மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இதுக்கு இது ஃபால்ஸா ட்ரூவா இல்லை அதுக்கான அந்த மாதிரி இல்லை ஏதோ இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுலேயே கலர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆன்சர் பண்ணிட்டா இதோ பேக் சைடில் அதுக்கான ஆன்சர் வந்து பேக் சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டாக ராங்கான்னு நம்ம பார்த்து, இது குழந்தைங்களுக்கான ஒரு சின்ன ஜென்ரல் நாலேஜ் புக் மாதிரி தான். ஸோ அது வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ அவங்க ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து வச்சுருந்தாங்க. அப்போ அந்த அகடமிக் இயர் சொல்ல முடியாது, அந்த டைம் வந்து என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாம் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. என்னென்னா வெறும் ட்ரா பண்ணுறது மட்டும்தான் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு புக் தனியாக இருக்குது. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 2 ஆரஞ்சு ஃபைல் ஒன்று, ப்ளூ ஃபைல் ஒன்று 2 கொடுத்துருக்காங்க. இந்த புக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புக்ஸு தான் வந்து ஹோம் ஒர்க்குக்கு கொடுத்து ஸ்கூல்லையும் படிக்க வைக்கிறது. இந்த மாதிரி புக்ஸ் தான் வந்து படிக்க வைப்பாங்க. ஸோ அதுக்காக ஒரு புக் வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு புக் அவங்களே நீயே தானே சூஸ் பண்ணிக்கணும் ஈஷு. ஆமாம், அவர் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்க புக் அது. ஸோ செலிப்ரேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரைட்டிங், ஜிம்மு, ரீடிங். So this is like reading is the one I have to work on. These two I'm good at. ஓகே.
ஸோ என்னென்னா ஆல் அபவுட் ஏதாவது ஒரு அனிமலை சூஸ் பண்ணி அதை பற்றி எழுதணும், ட்ரா பண்ணணும்னு சொன்னாங்க போல இருக்குது. இவர் வந்து பியர் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. பியர் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஒரு பேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி போட்டிருக்காரு. நைஷை திருப்பவே முடியல. ஸோ ஒரு பேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பியரோட பாடி ஃபீச்சர்ஸ் அதை பற்றி இப்போ தான் வந்து ஸ்பெல்லிங்லாம் கற்றுக்குறாங்க, கொஞ்சம் மிஸ்டேக்லாம் இருக்கும். ட்ரா பண்ணி இங்கே நம்ம ஊரில் வந்து 4 லைன்ஸில் வந்து நம்ம எழுதுவோம்ல, அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் எழுதுவாங்க. 3 லைன்ஸ் தான் இருக்கும். ஒரு டார்க் லைன், ஒரு டாட்டட் லைன், இன்னொரு டார்க் லைன் இருக்கும். அதில் தான் வந்து இங்கே எழுதுவாங்க. ஸோ அதில் எழுத வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இப்போது. ஆக்சுவலாக பார்த்தா நம்ம ஊரில் யூகேஜி படிக்கிற மாதிரி இது ப்ரைமரி அப்படின்றது. ஸோ பியரை பற்றி, அதோட ஹேபிடேட்ஸ், பாடி பற்றி, அதோட டயட், என்ன சாப்பிடும் அப்படின்றத பற்றிலாம். ஸோ அபவுட் த ஆத்தர், யார் எழுதுனாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத அவங்க ஃபோட்டோ ஒட்டி அவங்கள பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போது எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் பண்ண ஆக்டிவிட்டி. இதில் என்னப்பா இருக்குது? ரைட்டிங். வெயிட் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு புக்கு லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தாங்க. ட்ரா பண்ணிவிட்டு அது என்ன அப்படின்றத கிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை கீழே வந்து டீச்சர் எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ இது என்ன எழுதியிருக்காருன்னா, மீ அண்ட் ஆர்த்தர் அண்ட் ஜாக்ரி ஆர் கோயிங் ட்ரிக் ஆர் ட்ரீடிங் டுடே. ஸோ அவர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த ஹாலோவின் ட்ரிக் ஆர் ட்ரீடிங் போவாங்களே, அது போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒரு பேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரீட் பண்ண முடியாது சொல்லுவோம். நிறைய சரி, நிறைய பேஜஸ் இருக்குல்ல. இது என்னென்னா, மீ கோயிங் டு ஸ்பிளாஷ் அட்வென்ச்சர் டுடே அண்ட் ஐ எம் பிளேயிங் த கேம் நெக்ஸ்ட் டு மீ. ஓகே, தட்ஸ் குட். ஸோ அது மாதிரி நிறையா வந்து புக்கு ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ அந்த புக் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஓ, நீங்களே எழுதுனீங்களா இதெல்லாம்? சூப்பர் ஈஸ்வர். ஸோ ஸ்டார்டிங்லாம் அவங்க டீச்சர் எழுதி கொடுத்துருக்காங்க கொஞ்ச நாள், அப்புறம் அவங்களே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. மீ கோயிங் டு சிட் இன் சின்ன. இது என்னது? கோயிங் டு சிட் சி த மவுண்டைன் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஸோ சி தான் எஸ்ஐ போட்டார், தி கரெக்டாக எழுதியிருக்காரு, மவுண்டைனுக்கு MAT போட்டார். பட் அவரோட ஃபர்ஸ்ட் ட்ரை இது, ட்ரை பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க டீச்சர் தான் எழுதியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுலேருந்து தான் அவர் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இப்படி தான் வந்து இங்கே ஸ்கூலில் ப்ரைமரிக்கு எழுத சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ கெனடாவில் இருக்க ரிப்போர்ட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊரில் இருக்க மாதிரி ரேங்க் சிஸ்டம் இல்லை கிரேட் சிஸ்டம்லாம் கிடையாது. இங்கே ஒரு இதுக்கும் வந்துட்டு இந்த வெல் டெவலப்ட் இல்லை என்ன மாதிரி அவங்க அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்றது மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்புறம் அட்டண்டன்ஸ் ரெக்கார்டு வந்து கொடுப்பாங்க. அது முடிச்சுட்டு ஒரு சப்ஜெக்டுக்கும் ஒரு கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கரண்ட்டாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க டெவலப்மெண்ட் என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ மியூசிக், ஃபிசிக்கல் எஜுகேஷன், மேக்ஸ் அண்ட் லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த PD டே தாங்க முக்கியமாக காரணம். ஸோ PD டே ஸ்கூலை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு சொல்லலாம். இங்கே ரேங்க் கார்டு முக்கியமாக எப்படி கொடுப்பாங்க அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ரேங்க் கார்டு வந்து நான் ஆட் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ரேங்க் கார்டில் ப்ரைமரிக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்ம ஊரில் வந்து சப்ஜெக்ட்ஸ் மாதிரிலாம் வந்து பெருசாக இருக்காது, மினிமமாக தான் கொடுத்துருப்பாங்க. பட் எழுத படிக்க சொல்லி கொடுக்குறாங்க இப்போ தான். அண்ட் முக்கியமாக என்ன காரணம் நாங்கள் கேம்ப் போட்டதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக் டேயில் வரும் இந்த PD டே. என்னப்பா? ஆமாம். ஸோ வீக் டேயில் வந்து இந்த PD டே வந்து டக்குன்னு வீக்கில் 1 டே வரும். ஸோ அதுக்கு வந்து நிறைய பசங்க வந்து இந்த கேம்பிங், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேம்பிங் வந்து ஃபுல்லாக கூட்டிகிட்டு போவாங்க, நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்கறது அந்த 1 டே, இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும், நல்லாயிருக்கும். PD டே கேம்ப் நல்லாயிருக்கும். இது HRM ரெக்கில் கூட அப்பப்போ ஓப்பன் பண்ணுவாங்க PD டே கேம்ப்பு.
ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா பிடி டே முக்கியமா வீக் டேல வர்றதுனால வீட்ல பேரண்ட்ஸ் 2 பேருமே வேலைக்கு போயிடுவாங்க. போவாங்க. ஆமாம், இப்போ நான் வந்து வீட்ல இருக்கேன், நான் பாத்துக்கலாம். பட் எனக்கு வந்து அன்னைக்கு ஆக்சுவலா உடம்பு சரியில்லை, 2 பேரையும் வந்து வச்சு பாத்துக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் அவனோட ஃப்ரெண்டோட அம்மா வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி போட போறேன், ஈஸ்வரியும் அனுப்புனீங்கன்னா ஜாலியா வந்து சேர்ந்து போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நாங்க சேர்த்த இந்த கேம்ப் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஒரு நாளைக்கு வந்து $50. பட் மார்னிங் 8ல இருந்து ஈவினிங் 6 வரைக்கும் பார்த்துப்பாங்க. மார்னிங் 7:30 டு ஈவினிங் 6. இந்த ஆஃபீஸ் போவாங்களே எல்லாரும் 7:30ல இருந்து அந்த டைமிங் வச்சிருக்காங்க. அப்போ போய் விட்டுட்டு போயிட்டா நம்ம லஞ்சு ஸ்நாக்கு இது எல்லாமே வந்து கொடுத்துடணும். என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்னோ அவங்க ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துடுறாங்க. அதுக்கேத்தாப்புல நம்ம ட்ரெஸ்ஸு, இண்டோர் ஷூஸோ என்னவோ எல்லாமே நம்ம கொடுத்து அனுப்பிச்சிட்டோம்னா ஒரு ஃபுல் டே பசங்க வந்து டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க. பட் நீ எப்படிப்பா ஃபீல் பண்ண? எனக்கு என்னன்னா இந்த ஹச்ஆர்எம் ரெக்கு நான் ஒரு கேம்ப் சேர்த்துருந்தேன், அது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அது வந்து சூப்பராக இருந்துச்சு. பக்காவாக இவங்களை வந்து கேம்பிங் கூப்பிட்டு போகிறது, நேச்சர் ட்ரையல் கிரவுண்டில் கூப்பிட்டு போகிறது எல்லாம் செமையாக என்கேஜ் பண்ணாங்க. இவங்க வந்து கைண்ட் ஆஃப் சைல்ட் கேர் மாதிரி, அந்த ஸ்டூடெண்ட் ஆஃப்டர் ஸ்கூல் கேர் மாதிரி. எங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னு தெரியல. மேபி இது கிளைமேட்னால அப்படி ஆச்சா? Like it's like you have to do like sorry. ஸோ அவர் ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. பட் நாங்க என்ன ஃபெல்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து அவுட்டோர்லாம் கூட்டு போய் விளையாட வைப்பாங்க, ஸ்விம்மிங் கூட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் ஸ்ப்ரிங் கேம்ப் விட்டோம், அப்போ அந்த மாதிரி தான் கூட்டிட்டு போயிருந்தாங்க. பட் இது எப்படின்னா எதுவும் கம்பல்ஷன்லாம் கிடையாது. உனக்கு ஃபுல் டே விளையாடணும்னு தோணுதா விளையாடு, படம் போடுறோம் படம் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூம்குள்ளேயே ஆக்குபை பண்ணிட்டாங்க. நம்ம நார்மலா வீட்லயே அதானே நம்ம பண்ணுவோம். டாய்ஸ் இருக்கும், டிவி இருக்கும், உட்காந்து பாரு. அதுல இருந்து ஒரு அவுட் பிரேக் ஆகி ஒரு பசங்க கூட சேர்ந்து விளையாடுறது, ஒரு டிஃப்ரெண்டான திங்ஸ் எல்லாம் பண்றதுக்காக தான் வந்து காசு கட்டி இப்படி போய் வந்து சேர்க்கறது. அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு போய் பார்த்தப்ப. மேபி இது கிளைமேட்னாலையானோ எங்களுக்கு தெரியல. ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு மிக்சட் கிளைமேட்டாக இருந்துச்சு, மழை ஸ்னோ அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டால் இதான் ரீசன் சொல்லுவாங்க, இதெல்லாம் இருந்ததுனால நாங்கள் வெளில கூப்பிட்டு போல, இல்லைன்னா வெளில ஆக்டிவிட்டிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பூலுமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஈஸ்வர் யூஸ் பண்ணலையாமா. வந்து எப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம், ஸ்விம்மிங் ட்ரெஸ்லாம். என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு வேணும்னா போ, இட்ஸ் நாட் கம்பல்ஷன், உனக்கு வேணும்னா இங்கே உட்காந்து நீ விளையாடுன்னு இவர் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இது ஆப்வியஸ்லி வந்து இப்போ என்ன 5 வயசு குழந்தைக்கு வந்து என்னன்னு தெரியும். குழந்தைங்க கூட வந்து சேர்ந்து விளையாண்டுட்டு, சரி 6 வயசு பர்த்டே முடிஞ்சிருச்சு. என்னன்னா காமனாவே பசங்களுக்கு எப்படி இருக்கும், விளையாண்டுட்டு இருந்தா நான் ஃபுல் டே விளையாண்டுட்டே இருக்கணும், சாப்பிட வான்னு நம்ம சொன்னா கூட வரமாட்டாங்க பசங்க, அப்படிதான் இருப்பாங்க. அது வந்து இந்த மாதிரி கிளாஸ் வைக்கும் போது ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் டைமிங் ஷெட்யூல் பண்ணி இந்த டயத்துக்கு நீ சாப்பிட்டாகணும், இந்த டயத்துக்கு நீ இதை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் பசங்க செய்வாங்க. பட் இது வந்து அந்த மாதிரி கம்பல்ஷன் இல்லாம இது உன் விஷயம், நீ வரதுனா வா இல்லைன்னா போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல இருக்கு. அது ஒரு ஹர்ட்டிங்காக தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு ஹோல் டே நல்லா போச்சு. அங்கே கேம்ப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் அவங்க வந்து டீச்சர் வந்து நல்லா அதெல்லாம் என்ன பண்ணாங்க என்னன்னு சொல்லி ஷோகேஸ் பண்ணதாக இருக்கட்டும். அந்த அவனோட ரேங்க் கார்டு வந்துச்சு. ஸோ அதுவும் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணுறேன். அதுவும் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி இங்கெல்லாம் ரேங்க் கார்டு கொடுப்பாங்க என்ன ஏதுன்னு. ஆமாம், முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ரிப்போர்ட் கார்டு கொடுக்குற நாள்னாலே நமக்குலாம் வந்து வைத்த கலக்கும் பீதியாகும். ஏன்னா கூப்பிட்டு வச்சு நம்ம பண்ண நிறை குறைகள் எல்லாத்தையும் வந்து புலம்பி தீத்துருவாங்க 2 பக்கத்தில் இருந்தும். பட் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி போட்டுட்டு வந்துக்கணும். வந்து என்ன ஆக்சுவலாக பசங்க ஸ்கூலில் பண்ணுறாங்க, எப்படி படிக்கிறாங்க, என்ன அந்த ஸ்கூல் கிளாஸ் ரூம்குள்ளார நடக்கும், எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்றத பேரண்ட்ஸ்க்கு தெரிவிக்கிறாங்க. பசங்களை கூப்பிட்டு படிச்சு காட்ட சொல்றது. நான் ஆக்சுவலா போல, இவங்க நான் தான் போனாங்க. ஸோ எல்லாமே ஒரு ஆக்டிவிட்டி ஷீட் மாதிரி வச்சு எல்லாத்தையுமே பண்ண சொன்னாங்க. பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டியான்னு அவங்க டீச்சர் வேறு பக்கத்தில் நின்று பார்த்தாங்க. அப்புறம் எப்படி பண்ணுறாங்க என்னன்னு சொன்னாங்க. இட்ஸ் வெரி குட். ஆக்சுவலாக நல்லா என்கேஜ் பண்ணாங்க. ஸோ லுக் அட் மை லேர்னிங், அதான் இந்த பேப்பர் வந்து கொடுத்துடுறாங்க. இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி காமிச்சு சொன்னாங்க. ஏதோ டைஸ் வச்சுலாம் வந்து மேக்ஸ் ஏதோ கேம் மாதிரி விளையாண்டு மேக்ஸ் கற்றுப்பாங்க போல் இருக்கு. ஆக்சுவலாக ஆமாம், எனக்கு அது முன்னாடியே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. என்னன்னா நம்ம ஊரில் வந்து அந்த டைஸ் வச்சு என்ன சொல்றது, பரமபதமா அதெல்லாம் விளையாடுவோம்ல நம்ம
அது பேர் என்னப்பா சொல்லுவாங்க, தாயம், தாயம், அதெல்லாம் விளையாடுவோம். அது போடும்போது அதுல கவுண்டிங் வந்து வரும்ல, ஸ்னேக் அண்ட் லேடர் தாயம். ஸ்னேக் அண்ட் லேடர், அதெல்லாம் ஒரு இதுல வந்து 2 4 அதை வச்சுதான் ஸ்டார்டிங் மேக்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. சும்மா கை விட்டு கவுண்ட் பண்ணு அப்படிலாம் இல்ல, இது மாதிரி போட சொல்லிட்டு அதுல வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் அதை வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. அது ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பசங்க அப்படியே விளையாட்டுலயே வந்து இந்த கவுண்டிங்லாம் வந்து கத்துப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல பார்த்தாலே வந்து தெரியும், ஐ கேன் ரீட் மை புக், ஐ கேன் ஷேர் மை நான் ஃபிக்ஷன் அனிமல் ப்ராஜெக்ட், அதான் உங்களுக்கு அந்த புக்ல காமிச்சல அது. ஐ கேன் பிளே அ மேத் கேம், ஐ கேன் ஷோ மை செலிப்ரேஷன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது என்னதுடா, என்ன காமிச்சாங்க, அது அங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஓ அப்படியா. ஐ கேன் see மிஸ் பிரேட்டன், அவங்க டீச்சர். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்கூலில் நடக்குது, அதெல்லாம் அவர் பண்ணுறாருன்னு பேரண்ட்ஸ் கிட்ட காமிச்சு இதெல்லாம் டிக் மார்க் போட வந்து வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் ஸ்கூலில் ஆக்சுவலாக ப்ரைமரிக்கு இப்போ வந்து நடக்கிறது. ஸோ உங்ககிட்ட நாங்கள் யூஸ்வலாகவே என்னென்ன நடக்குதுன்னு அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ எங்கள் பையன் ப்ரைமரி போயிட்டுருக்கிறதுனால ப்ரைமரியில் என்ன நடக்குது அப்படின்றத அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னைக்கு விட்ட கேம்போட எக்ஸ்பீரியன்ஸும் வந்து உங்ககிட்ட நாங்கள் சொல்லிட்டோம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத. ஸோ ஃபர்தராக இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி 1 டேலாம் பசங்களை விடணும் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த மாதிரியும் நீங்கள் வந்து யோசிச்சுக்கலாம். அதுக்காக தான் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது சொல்லணுமாப்பா? இல்லை, அவ்வளோதான். ஓகே, ஸோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Until then, it's bye from Ishwar. தமிழ் Sauji. Rian. Yeah.